வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எனது மகனை உயிருடன் தாருங்கள், சத்தியாகிரகத்தில் சுரேசலேவின் தாய் உருக்கம். இலங்கையில் மகனுக்கு எதிராக தாய் நடத்தி வந்த 30 வருட சட்ட போராட்டம் நீதிமன்ற தீர்ப்பால் மகிழ்ச்சி. முந்திரி தோட்டத்திற்குள் நுழைந்தவர் துப்பாக்கிச் சூட்டில் பலி, போலீசாரின் பிடியில் பலர். 16 வருட சிறை, பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சிறைச்சாலைக்கு சென்று சரண குணவர்த்தன. நாகர்கோவில் காட்டில் போர்க்கால கையெறி குண்டு கண்டுபிடிப்பு. செம்மணி அகழ்வில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய எண்புகளின் குவியல் 318 உயர்ந்த மனித எலும்புக்கூடுகள். கனிமவள மூலப்பொருட்கள் ஏற்றுமதிக்கு தடை, அமைச்சர் சுனில் ஹந்துனித்தி. கோட்டாபயவுக்கு எதிரான தடை உத்தரவின் பின் சலைவுக்கு வெளிவந்த பிரச்சினைகள். இனி தொடர்வன விரிவான செய்திகள். சுரேசலியின் விடுதலையை வலியுறுத்தியும் அரசாங்கத்தின் மீதான மக்களின் வெறுப்பை வெளிப்படுத்துவுமான சத்தியாகிரக போராட்டம் இன்றைய தினம் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் முன்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேரர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் ஆரம்பமாகியுள்ளது. எனது மகனை உயிருடன் என்னிடம் ஒப்படையுங்கள், நாட்டுக்காகவே அவரை நான் ஒப்படைத்தேன், ஆனால் அரசியல் நோக்கங்களுக்காக அவரை பலி கொடுக்க என்னால் முடியாது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேசாலை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் சுரேசாலை அந்த திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நல கோளாறு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற வென்றார். குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு உணவு தவிர்ப்பிலும் ஈடுபட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தாயொருவரும் மகனுக்கு எதிராக நடத்தி வந்த 30 வருடகால சட்ட போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. வங்கிக் கடன் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் மகனின் பெயருக்கு மாற்றப்பட்ட குடியிருப்பு சொத்து ஒன்றின் உண்மையான உரிமையாளர் தாயின மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடனை அடைத்த பின்னர் அதனை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடனே சொத்து மாற்றப்பட்டது என்றும் அதன் முழுமையான உரிமையை மகனுக்கு வழங்கும் நோக்கம் தனக்கு இருக்கவில்லை என்றும் தாய் தரப்பில் தெரிவித்துள்ளார். ஆனால் தான் அதனை 1,25,000 ரூபாவிற்கு விலைக்கு வாங்கியதாக மகன் வாதிட்டார். இது தொடர்பான சட்ட போராட்டம் 1997ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் கல்கிசை மாவட்ட நீதிமன்றம் மற்றும் மேல் நீதிமன்றம் என்பன தாய்க்கு சாதகமாக தீர்ப்பளித்தன. தலைமை நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன, நீதியரசர்களான ஜனக் டி சில்வா மற்றும் அர்ஜுன ஒபயசேகர் ஆகிய மூவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றம் நீதியரசர்கள் ஆயம் கீழ் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை ஏகமனதாக உறுதி செய்து மகனின் மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்தது. நம்பிக்கை பொறுப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் 83ஆம் பிரிவின் கீழ் ஒரு சொத்து மாற்றப்படும் போதுள்ள சூழ்நிலைகளை கருதி அதன் உண்மையான உரிமை யாருக்குரியது என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்க முடியும் என சுட்டிக்காட்டிய நீதியரசர்கள், தாய் பெரும் சிரமத்திற்கு மத்தியில் வாங்கிய ஒரேயொரு குடியிருப்பு இது என்பதாலும் பெறப்பட்ட கடன் வீட்டை விரிவுபடுத்தவே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதாலும் இதன் உண்மையான உரிமையாளர் தாயே என தீர்ப்பளித்தனர். இதன் மூலம் தனது மகனுக்கு எதிராக தாய் நடத்தி வந்த 30 வருடகால சட்ட போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளதுடன் நீதிமன்ற தீர்ப்பால் அந்த தாயாரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். புத்தளம் கரைத்தீவில் உள்ள முந்திரி தோட்டம் ஒன்றில் இடம்பெற்ற வாயு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் எனவும் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய 8 பேரை கைது செய்துள்ளதாகவும் வனாத்தவில்லு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் வனாத்தவில்லு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரைத்தீவு பகுதியில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் 38 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். முந்திரி தோட்டத்தை பாதுகாப்பதற்காக குத்தகையாளர் தனிப்பட்ட பாதுகாப்பு காவலர்களை நியமித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சூட்டு சம்பவத்தில் கடுமையான காயமடைந்த குறித்த நபர் உடனடியாக புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக இதுவரை 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் குறித்த நீதிமன்ற விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வனாத்தவில்லு போலீசார் தெரிவித்துள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்த்தன பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்திலிருந்து சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். பிரதிவாதிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் சுமத்தப்பட்டிருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் முறைப்பாட்டாளர்கள் நிரூபித்துள்ள நிலையில் மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பை அறிவித்துள்ளார். குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 303வது பிரிவின் கீழ் மென்போக்கை கையாளுமாறு பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்திடம்
கோரிக்கை விடுத்திருந்தார். இருப்பினும் இந்த குற்றத்தின் தன்மையை கருத்தில் கொள்ளும் போது அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல்களை ஊக்கமிழக்க செய்வதற்கு ஏதுவான வகையிலான தண்டனையொன்றை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் விதிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் வடமராட்சி மருதங்கணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாகர்கோவில் கிழக்கு காட்டுப்பகுதியில் யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கையெறி குண்டு ஒன்று இன்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மருதங்கணி போலீசார் குண்டு இருக்கும் பகுதியை அடையாளப்படுத்தியதன் பாதுகாப்பிற்காக 2 போலீஸ் உத்தியோகத்தர்களை பணிக்கமர்த்தியுள்ளனர். இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் குண்டை செயலிழக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்க உள்ளதாக போலீஸ் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பான 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்றைய தினம் ஒரே நாளில் மேலும் 16 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. நீதிமன்ற உத்தரவின் பேரில் விசேட நிபுணர்களின் முன்னிலையில் நேற்று அகழ்வு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய அகழ்வாராய்ச்சியின் போது புதிதாக 16 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அடையாளப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளின் 4 தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை 318 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 302 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை முழுமையாக மீட்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று தொடுகையுற்ற நிலையில் 2 வெவ்வேறு இடங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் ஒரு பகுதியில் 6 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் பிறிதொரு பகுதியில் 4 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக தொடுகையுற்றவாறு கண்டறியப்பட்டுள்ளன. இது தவிர மனித எலும்புகளின் எச்சங்கள் அடங்கிய விசேட குவியல் ஒன்றும் நேற்றைய அகழ்வின் போது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் உள்ள மண்ணை சீர் செய்து எச்சங்களை சேதமடையாமல் சுத்தப்படுத்தும் பணிகளில் அகழ்வாராய்ச்சி பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கனிம வளங்களை மூலப்பொருட்களாக ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கனிம வளங்கள் தொடர்பான அகழ்வாராய்ச்சி, அகழ்வு பணிகள், பதப்படுத்துதல் மற்றும் அவற்றுக்கு மேலதிக பெறுமதி சேர்த்தல் ஆகிய ஒட்டுமொத்த செயற்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த புதிய கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கனிம வளங்களை அகழ்வாராய்ச்சி செய்வதற்காக கடந்த காலங்களில் 471 அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் அவற்றில் வரும் 8 இடங்களில் மட்டுமே உண்மையான அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது 12 அனுமதி பத்திரங்கள் மட்டுமே செல்லுபடியாக உள்ள நிலையில் அவற்றில் 6 அனுமதி பத்திரங்கள் லங்கா மினரல்ஸ், ககட்டகக சுரங்கம், போகலம் மற்றும் எப்பாவல பொஸ்பேட் போன்ற அரசு நிறுவனங்களின் வசமே காணப்படுகின்றன. இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையிலிருந்து கனிம வளங்கள் வரும் மூலப்பொருட்களாகவே வெளிநாடுகளுக்கு குறைந்த விலைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. அவற்றுக்கு இலங்கையிலேயே மேலதிக பெறுமதி சேர்த்த பின்னரே புதிய திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குறித்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் பின்னரே அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவரான மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலிவுக்கு பல்வேறான பிரச்சினைகள் வெளிவந்துள்ளதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார். சுரேஷ் அலிவின் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தற்போது சில தரப்பினர் கூறி வருவதை காண முடிகின்றது. 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் வராத அனைத்து பிரச்சினைகளும் வெளிவருகின்றன. விசாரணையை இவர்கள் சுரேஷ் அலிவுடன் முடித்துக் கொள்ள பார்க்கின்றனர். எது எவ்வாறாயினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர். இன்று சலேவுக்கு எவ்வளவு தூரம் கதைக்கும் இவர்கள் அன்று ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவை சிறையில் அரைக்காட் சிட்டியுடன் அடைத்த போது எங்கு இருந்தனர் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்.